கலாச்சாரம் கெட்டு போகுது. கலாச்சாரமே கெட்டு போனதுதான். பெண் மைய சிறுகதைகள் அப்படின்ற ஒரு புத்தகத்துல இருந்து திரௌபதி கனவு அப்படின்ற ஒரு டாபிக் பத்தி தான் பேச போறேன். இதுல திரௌபதி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் குழந்தையா இருக்கும் போது ஒரு பல்லக்குல நான் ஊர்வலம் போனேன். அதே பல்லக்குல என் கூட வந்த பையன் அடுத்த நாள் பாடையில ஊர்வலம் போறத நான் பார்த்தேன் அப்படின்றாங்க. இந்த திரௌபதின்றவங்களுக்கு குழந்தை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்த நாளே ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பையனும் செத்து போறான். அன்னிக்கே திரௌபதியோட வாழ்க்கை ஒரு விதவை வாழ்க்கையா மாறுது. நான் குழந்தையா பிறக்கும் போதே விதவையா பிறக்கல, ஆனா குழந்தை பருவத்திலேயே நான் ஒரு விதவையாயிட்டேன். என்னோட சொந்த வீட்லயே என்ன இருட்டு அறையில அடைச்சிட்டாங்க. நான் ஆசையா வளர்த்த முடிய மொட்டை அடிச்சு என்ன ஒரு மூலையில உட்கார வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் என்னோட அப்பாவோட புது மாமியார் கையில எங்களோட குடும்ப பொறுப்பு போயிருச்சு. சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரி மாதிரி தான் என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. 50 வயசான என்னோட அப்பா என்னை விட 2 வயசு கம்மியா இருக்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழும் போது வாலிப வயசுலயே விதவையான நான் ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது, இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. ஆனா கடைசி வரைக்கும் அது கனவாவே தான் இருக்கு. அவங்களோட வாழ்க்கை ஏக்கத்திலேயே முடிஞ்சு போகுது. இதெல்லாம் இப்ப முழுமையா மாறிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. ஹஸ்பண்ட் இறந்துட்டா அந்த பொண்ணுக்கு அழகா அலங்காரம் பண்ணி அவ தலையில இருந்து பூ எடுக்கிறது, வளையல உடைக்கிறதுன்ற மாதிரி ஒரு சீப்பான ரிச்சுவல்ஸ் எல்லாம் இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்க ஃபேமிலியில இந்த மாதிரி ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதுக்காக நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணணும். இனிமேலாச்சு இந்த ஜெனரேஷனை பிற்போக்குத்தனமா இல்லாம முற்போக்குத்தனமா மாத்துவோம்.